We are at the second largest beach in the entire world. Wouldn't you believe that is in India? Just literally. இணையத்தில் இந்தியாவும் இந்தியர்களும் எவ்வளவுதான் விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் நமது நாடு யாரோடும் ஒப்பிட முடியாத கலாச்சாரமும் மதிப்புகளும் நிறைந்தது என்பதை நாம் ஆழமாக அறிவோம். தற்போது இந்தியாவிற்கு வரும் வெளிநாட்டு பயணிகளும் இணையத்தில் காட்டப்படும் பிம்பத்திற்கும் நிஜத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்ந்து வருகிறார்கள் போல தெரிகிறது. சமீபத்தில் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்ட பிரிட்டிஷ் இளைஞரான ஜாக் ஹீட்டன் என்பவர் இந்தியாவை பற்றிய இணைய பொதுபுத்தி கருத்துக்களை உடைத்து சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளார். இந்தியாவை பற்றி சமூக ஊடகங்கள் என்னிடம் முற்றிலும் பொய் சொல்லி இருக்கின்றன என்ற தலைப்பில் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ இப்போது வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஜாக் ஹீட்டன் தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள உலகின் 2வது நீளமான நகர்ப்புற கடற்கரையான மெரினா கடற்கரைக்கு சென்றிருந்தார். இணையத்தில் அடிக்கடி காட்டப்படும் எதிர்மறையான பிம்பங்களுடன் ஒப்பிடும்போது அந்த பகுதி எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதை பார்த்து அவர் தனது வியப்பை வெளிப்படுத்தினார். மக்கள் கூட்டமாக இருந்த கடற்கரையை தன் கேமராவில் காட்டியபடி ஹீட்டன், நாம் உலகின் 2வது பெரிய கடற்கரையில் இருக்கிறோம், இது இந்தியாவில் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா என்று கூறினார். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு இருந்த போதிலும் கடற்கரையில் குப்பைகள் எதுவும் பெரிதாக இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர், இது உண்மையிலேயே மிகவும் சுத்தமாக உள்ளது, குப்பைகளே இல்லை என்று கூட சொல்லலாம், அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் இருக்கலாமே தவிர அதிகமாக இல்லை என்று கூறினார். சுமார் 10,000 மக்கள் இருந்த போதிலும் அங்கு மிக குறைந்த அளவே கழிவுகள் இருந்ததை ஆச்சரியம் என்று குறிப்பிட்ட அவர், இங்கிலாந்து கடற்கரைகளில் தான் வழக்கமாக பார்க்கும் தண்ணீரை விட இந்த தண்ணீர் சுத்தமாக இருப்பதாகவும் ஒப்பிட்டு கூறினார். நான் சொல்வதை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், இது படிகம் போல நீல நிறத்தில் இருக்கும் என்று நான் சொல்ல வரவில்லை, இது மாலத்தீவு அல்ல. அதே சமயத்தில் இந்த கடற்கரையின் தண்ணீர் அவ்வளவு மோசம் ஒன்றும் இல்லை என்று அவர் கூறினார். இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி நாட்டின் பன்முகத்தன்மை குறித்தும் இணையத்தில் அது எவ்வாறு எதிர்மறையான கோணத்தில் காட்டப்படுகிறது என்பது குறித்தும் விவாதங்களை தூண்டியது. இந்தியாவை பற்றிய நிஜத்தை எடுத்துரைத்த ஜாக் ஹீட்டனை பாராட்டிய இணையவாசிகள் பலரும் மேற்கத்திய ஊடகங்கள் இதை கூட AI மூலம் உருவாக்கப்பட்டது என்று சொல்லும் என தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.